ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, வள்ளலார் பாடிய ஒரு பாட்டு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இரக்கம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவில் உண்மையாக இருக்கோ அந்த அளவில் அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் ஏன் அந்த உண்மையான்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எந்த மனுஷன் யார் மேலே இறக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு அவன் இறக்கப்படுறான். சொத்து இருக்கிறவன் அதுதான் அவனுடைய ஐடென்டிஃபைடு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா அவன் உடனே இறக்கப்படுறான். பதவி, பணம். அப்போ உண்மையான இரக்கம் இல்லை. எதுக்காக இறக்கப்படுறான்? அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு கனமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இவன் இறக்கப்படுறான். அது உண்மையான இரக்கம் அப்படின்றது இல்லை. இன்னும் சிலரோட இரக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் இறக்கப்பட்டாதான் எனக்கு கடவுள் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார், அதனால தான் நான் இவங்க மேலே இறக்கப்படுறேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த கணக்கு தான். அப்போ அந்த இரக்கம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள இயல்பாக நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட குழந்தைங்க மேலே, உங்கள் அம்மா அப்பா மேலே, உங்கள் அண்ணன் தம்பி மேலே நீங்கள் இறக்கப்படுறீங்க. அவங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலத்தை வச்சு நீங்கள் இறக்கப்படுறீங்க. அது இயல்பாக நடக்குது. அந்த இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரு மேலேயும் இருக்கணும். அப்போ உங்கள் மனசு இறக்கப்படக்கூடிய மனசு, ஏமாறுற மனசு இல்லை. நான் இப்படி தான் அவங்க மேலே இறக்கப்பட்டேன், ஆனால் அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னும் போதே நீங்கள் உங்களுடைய இறக்கம் வேற ஒரு பலனை எதிர்பார்த்து அங்கே மூவ் ஆகிருக்கு. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏமாத்திட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் அதிகமாக பாசம் வச்சேன், அதிகமாக இறக்கப்பட்டேன், அதிகமாக பரிதாபப்பட்டேன், அதிகமாக உதவி பண்ணேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாவே ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருந்ததால தான் அவங்க மேலே இரக்கமோ பாசமோ கருணையோ பரிதாபமோ பட்டோம். இது சொர்க்கத்தில் ஒரு இடத்த நமக்கு நிச்சயமாக அமைச்சு தராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏமாந்துருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஏமாத்துறதுக்குன்னு பல பேர்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏமாந்த ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு வரவே கூடாது. வராத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய இரக்கம், கருணை, பரிதாபம், உதவி அனைத்தும் உண்மையான விஷயங்கள். அது வந்துடுச்சுன்னா, ஏமாற்றிட்டாங்கன்னு வந்துடுச்சுன்னா அனைத்தும் போலியாக காட்டப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ போலியான விஷயத்துக்கு மதிப்பு இருக்கா, உண்மையான விஷயத்துக்கு மதிப்பு இருக்கான்றது உங்களுடைய கெஸ்ஸிங்க்கு நான் விட்டுறேன். ஒரு பவுனு நகை, ஒரு செயின் எடுக்கிறோன்னா ஒரு 40,000 ரூபா வைக்கணும். அதே ஒரு கோல்டு கவரிங்கில் ஒரு செயின் வாங்கினா 250 ரூபா இல்லை 300 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் இல்லை? அப்போ இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 40,000 ரூபாய் வாங்குகிற செயினுக்கு 250 ரூபா ஒரு செயினை வாங்கி போட்டால் என்ன குறைச்சல்?
அப்படின்னு எல்லாரும் எங்கே போகணும்? முறைப்படி கோல்டு கவரிங் கடைக்காக போகணும். ஆனால் காசு இருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, நடுத்தர ஃபேமிலி, இவங்க எல்லாம் எங்கே போய் நிற்கிறாங்க? கோல்டு கடையில் தான் நிற்கிறாங்க. ஏன்? அதே மாதிரி செயின் இங்கே 250 ரூபாய்க்கு இருக்குது. ஏன்னா இது போலி, அது உண்மை. இது போலி, 250 ரூபாய்க்கு இருக்கிறது போலி. ஆனால் 40,000 ரூபாய் இருக்கிறது உண்மை. அது எந்த காலத்துலேயும் அது மதிப்பு மிக்கது. அதே மாதிரி தான் உண்மையான இரக்கம், போலியான இரக்கம். உண்மையான இரக்கம் மதிப்பு மிக்கது. நீங்கள் என்ன தான் உங்களை யார் ஏமாத்தினாலும் அந்த மதிப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். சொர்க்கம்னா கடவுளோட மனசில் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிறைய புலம்பல்கள். நான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன், அக்கறையாக இருந்தேன். உடம்பு சரியில்லாதப்போ நான் தான் அவங்கள காப்பாற்றினேன். அவங்க என்கிட்ட உதவி கேட்டதால தான், நான் அவங்களுக்கு உதவி பண்ணதால தான் அவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? இது நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட வச்சிட்டோம். அது நமக்கு கிடைக்கல. அதனால் அவங்கள குற்றவாளியாக ஆக்கிட்டோம். இப்போ நீங்கள் அவங்கள குற்றவாளி ஆக்கினதால நீங்களும் குற்றவாளியாக மாறிட்டீங்க. ஒரு திருடனுக்கு துணை புரிஞ்சாலும் தப்பு தான், அதுவும் குற்றம்தான். இல்லைங்க, அவர் தாங்க பண்ணார், நான் எது பண்ணேன்னா அவனுக்கு நீதான ஐடியா கொடுத்த, அதுக்கு ஆதாரம் இருக்குது. அவனுக்கு 10 வருஷம்னா அவனுக்கு 5 வருஷம், வா உள்ளே போங்க. ஏன்னா நீ அவனுக்கு அதை கொடுக்காம இருந்தால் அவன் செய்யாமல் இருந்திருப்பான். நீ கொடுத்த, அவன் செஞ்சான். உனக்கு மூளை ஜாஸ்தி, அவனுக்கு உடம்பு பலம் ஜாஸ்தி. அப்போ அவன்கிட்டேருந்து உனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்றதுக்காக தான் நீ அவனுக்கு மூளையாக இருந்து அவன் செஞ்சான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சதவனை விட அவனுக்கு தூண்டுதலாக இருக்கான் பாரு, அவனுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் தண்டனை. புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைன்றதும் இதுதான். ஆன்மீக வாழ்க்கைன்றது வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு குழப்பங்கள் அப்படின்றது எங்கேயுமே இருக்காது. இப்போ ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி பண்ணிட்டான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையே வாழக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவனுக்கு நீங்கள் எதிர்த்து பேசுகிற மாதிரி. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்டா இவங்ககிட்ட உதவி கேட்டோம், இவங்ககிட்ட உதவி கேட்டதால தானே இவன் இவ்வளோ உபத்திரம் பண்ணுறான், இந்த உதவி இல்லைன்னா நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பேனே, இப்போ இவன் என்கிட்ட உதவி பண்ணதால் நமக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கை வாழ முடியலன்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும், அதே மாதிரி தான் மற்றவங்களும் யோசிப்பாங்க. உதவி செய்ய வேண்டியது என் கடமை, செஞ்சிட்டேன். இறக்கப்பட வேண்டியது என்னுடைய சுபாவம், நான் செஞ்சிட்டேன். நீ எனக்கு திருப்பி என் மேலே இறக்கப்படணுன்றதுக்காக நான் உன் மேலே இறக்கம் வைக்கல. நான் உனக்கு இந்த விஷயத்துக்கு உதவி பண்ணதால நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கல. செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, அதை நான் உனக்கு கொடுத்தேன். நீ எனக்கு உதவி செஞ்சாலும் நான் சந்தோஷப்படலை, உதவி செய்யலைன்னாலும் சந்தோஷப்படலை. அப்படின்ற ஒரு இடத்துல நாம் நின்றுட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துன்பமாக இருக்குமா, இன்பமாக இருக்குமா? நான் சொன்னதை ஒரு 10 தடவை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த பாயிண்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஏதாவது சிந்திக்க தோணுதோ அந்த இடம்தான் நமக்கு மிக முக்கியமான இடம். அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டா போதும். ஒரு ரோடில் குழினா எல்லாத்தையும் வெட்டி போட்டு ரோடு போடணும்னு இல்லை, அந்த இடத்த மட்டும் சரி பண்ணிட்டா ரோடு சமமாக போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்னமோ நினைக்கிறோம் இதெல்லாம் மாற்ற முடியுமான்னு. சின்னதாக ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையை அடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, அந்த ஓட்டை அடைக்கலைன்னா ஓட்டை பெருசாகும். இப்பயும் அந்த ஓட்டை அடைக்கிற அளவில் தான் இருக்கு. அந்த ஓட்டையை நம்ம பலம் கொண்டு அடைக்கலாம். அந்த பலம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது பலகீனமாக போயிடும். கடைசியில் ஒட்டு மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இரக்கம் இருக்குது. ஆனால் அந்த சுயநலன்ற ஒரு சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை தான் பிரச்சனையே. அதை பொது நலத்தை வச்சு சாயப்பாடு அருளை வச்சு அதை அடைச்சிட்டோன்னா நீங்கள் பக்கா மாஸ். எதில் மாஸ்? கடவுளுடைய குழந்தையாக இருப்பதற்கு நீங்கள் பக்கா மாஸ் தயாராகிட்டீங்க. உலகத்தை ஆள்வதற்கும் உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனுஷன் கூட வாழ்வதற்கும் நீங்கள் மாஸ். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய ஊரில் தான்ப்பா இருக்கணும், என் ஊரில் இருந்தால் தான் எனக்கு கிளைமேட் செட் ஆகும், சாப்பாடு செட் ஆகும், தண்ணி செட் ஆகும், வேறு ஊருக்கு போனால் எனக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு மனப்பக்குவப்பட்டால் இவங்க எந்த நாட்டில் வேணாலும் தாராளமாக இருக்கலாம். நம்ம அன்பே சாயில் ஒரு சாய்ராம் இருக்காங்க, அவங்க கனடாவில் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட மைனஸில் போயிட்டுருக்குதுங்க குளிர். ஆனால் இங்கே சென்னையில் மார்கழி மாதம் தை மாதத்தில் பனி பயங்கரமாக பெய்யுது, எனக்கு வீசிங் வருது. இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம எந்த சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. எந்த சூழ்நிலையும் அதற்கான காரணங்கள் தான் இந்த காரணங்கள். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழுறாங்க? ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் இங்கே வந்தாங்கன்னா வாழ்வது கஷ்டம். ஏன்னா எல்லாரும் இந்த சூழ்நிலைக்கு அடிமையாயிட்டோம். ஒரு யோகி இமயமலையில் போயிட்டு வெறும் காவி வேஸ்ட்டை கட்டிக்கிட்டு தியானம் பண்ணுறாங்க. எப்படி முடியுது? அவங்களுக்கு பூச்சி கடிக்காதா, புழு வராதா, குளிராதா, வெயில் அடிக்காதா? எப்படி பாசிபிள்? திங்க் பண்ணி பாருங்க. அவங்களும் நம்மளை மாதிரி 6வது அறிவு கொண்ட மனிதர்கள் தான். அவங்க கவனத்தை எங்கே வச்சாங்க? கடவுள் மேலே வச்சாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கவனத்தை எல்லா பக்கமும் வச்சுருக்கோம். இன்றைக்கி என்னப்பா இப்படி குளிருது, இன்றைக்கி வாக்கிங் போக வேண்டாம். எப்போ இன்றைக்கி குளிருது, நல்லா சூடாக சாப்பிடணும். இன்றைக்கி 5 காஃபி 6 காஃபி இல்லை 6 டீ 7 டீ. நம்ம வெளியில் தான் சூடாக குளிருது, ஆனால் உள்ளே கண்ணா பின்னான்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 4 காஃபி குடித்தா என்ன ஆகும்? பித்தம், தலை சுத்தம். காஃபி குடிக்கிறது தப்பு இல்லை, அது மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ்அப் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா காஃபி குடித்தாதான் ஃப்ரெஷ்அப் ஆகுமா? குடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சூழ்நிலைக்கு அடிமையாயிட்டோம். காலையில் எழுந்திரிச்சோடனே 3 காஃபி 4 காஃபி. பெரியவங்க, இந்த அம்மாக்கள் எல்லாம் சாப்பிடாம உடம்பை வீணாக்கிப்பதற்கு காரணம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து 9 மணி வரைக்கும் 3ல் இருந்து 4 காஃபி டீ, இதுதான் உள்ளே போகுது. பால் சம்மந்தப்பட்டது போனால் என்ன ஆகும்? சாப்பாடு ஸ்டாப் ஆகிடும். ஆரோக்கியமானது சாப்பிட்றது இல்லை. ஒரு தலைவலியாக உடனே ஒரு டீ. டீ கூட பரவாயில்ல, காஃபி இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆய்வு சொல்லுது, நான் சொல்லலை. அதுக்காக டீ பரவாயில்லனா அதுக்கு 10 டீ குடிக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 டீ. இல்லை டீயே குடிக்கலைன்னா நீங்கள் சுதந்திரமான மனுஷன். இப்போ நான் டீக்கு அடிமை, நான் சுதந்திரமான மனுஷன் நான் சொல்ல மாட்டேன். டீ அடிமை. டீ குடித்தாதான் காலையில் வாக்கிங் போக முடியும். இல்லைன்னா எனக்கு வாக்கிங் போகவே அந்த மைண்ட் இருக்காது, தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி டீ குடிக்காமல் ஒரு காலத்தில் போனேன். ஆனால் இப்போது காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு கூட விளக்காமல் டீ குடித்து பழகியாச்சு. இப்போ தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிக்கிறேன். எத்தனை பேர் பல்லு விளக்காமல் டீ குடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள்? அது நம்ம சூழ்நிலைக்கு அடிமை ஆகிட்டோம். எல்லா இடத்துலையும் அந்த அடிமைத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமை ஆகிட்டோம், புகழுக்கு அடிமை ஆகிட்டோம், பெயருக்கு அடிமை ஆகிட்டோம். எல்லாரும் என்ன நல்லவன்னு சொல்லணுன்ற ஒரு பேர் வாங்கிறதுக்கு அடிமை ஆகிட்டோம். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அப்படி தான் அவங்க செய்யணுன்றதுக்கும் நம்ம அடிமையாயிட்டோம். நான் சொல்கிற மாதிரி அவன் செஞ்சிட்டானா நான் ரிலாக்ஸ், நான் சொல்கிற மாதிரி அவன் செய்யலைன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். அப்போ அதுக்கும் நீங்கள் அடிமை தானே.
நம்ம சொல்கிறதோ நம்ம எதிர்பார்க்கிறதோ அவன் செய்யலைனாலும் நீங்கள் மைண்டில் டென்ஷன் ஏற்றாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? அப்போ தான் நீங்கள் அடிமை இல்லாத மனிதன். இல்லைன்னா அடிமையான மனிதர்கள் தான். யாராவது நீ அடிமை அப்படின்னு சொன்னால் கோவம் வருது நமக்கு. ஆனால் நம்ம எத்தனை விஷயத்தில் அடிமையாக இருக்கோம். ஆசைக்கு அடிமையாக இருக்கும், பாசத்துக்கு அடிமையாக இருக்கும், பேராசைக்கு அடிமையாக இருக்கும், புகழுக்கு அடிமையாக இருக்கும், ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாக இருக்கும். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு இல்லறத்தானோட வாழ்க்கை ஒரு துறவி மாதிரி இருக்கணுன்றாங்க. அதுக்காக சந்நியாசம் இல்லை. துறவி ஆசையே பட மாட்டான். ஆனால் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு. ஆனால் இங்கே எது தேவைன்றது தான் யாருக்கும் புரியல. என்னென்ன தேவை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். 8 மணி நேரம் உழைப்பு நமக்கு தேவை. இது யாரும் கொண்டு வர மாட்டேன். எனக்கு உழைக்கிறது தேவையா? வேறு ஏதாவது ஷார்ட்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு பார்த்தா உழைக்க சொல்கிறீங்க. 8 மணி நேரம் உழைப்பு தேவை. ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவை. நல்ல ஆரோக்கியமான உணவு தேவை. இந்த 3 இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் அவனுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் வச்சுப்பான். அவன் போட்டுக்கிற உடைக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். உடை கூட எப்படி சூஸ் பண்ணணும்? அப்துல் கலாம் ஐயாவை பாருங்கள். என்னன்னா நீங்களும் அப்படி தானான்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி லெவல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அப்படிலாம் இல்லை. நான் எடுக்கிற டிஷர்ட்டோட ரேட்டு வெறும் 200-250 ரூபா. நான் ஷர்ட்டு போட்டே பல வருஷம் ஆச்சு. 250 இந்த ரேஞ்சு தான். ஒரு ஜீன் எடுத்தால் ஒரு 400 அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே மாட்டேன். ஸோ அதுவும் இப்போ சேஞ்ச் பண்ணலான் இருக்கோம். ஒரே மாதிரியான கலர் ஈவனாக ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட உடையில் எளிமை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் எளிமை இருக்கணும். நம்ம நல்ல விஷயத்தை செய்கிறத அப்போ தான் திறமையாக செய்ய முடியும். எளிமை இல்லாத வாழ்க்கை தான் ஒரு மனுஷன் ஆடம்பர வாழ்க்கையாக மாற்றுது. அங்கே என்ன பண்ணுறான்? 4 பேருக்காக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் 4 பேருக்கு வாழ்க்கையாக ஆரம்பிக்க தான் அவன் போலியான வாழ்க்கைக்கு அவன் ரெடி ஆகிறான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ போலியான வாழ்க்கையை ஆரம்பிக்க தான் அவன் வெளிப்படையாக இதெல்லாம் நடக்கணும் அது நடக்கணும்னு காட்டிப்பதற்கு அவன் படாத பாடுபடுறான். அதில் யாராவது போலியான வாழ்க்கை வாழுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் துன்பப்படுறான். எதுக்கு இந்த துன்பம்? லைஃப் இஸ் வெரி சிம்பிள். தேவைன்னா பண்ணுங்க, தேவையில்லைன்னா பண்ணாதீங்க. அந்த தேவை 10 தடவை யோசிங்க. 10 தடவையும் யோசிச்சு அது வேணும் அப்படின்னா யோசிங்க. 10 தடவையில் ஒரு தடவை வேண்டாம்னாலும் அதை நிறுத்தி வைக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா அந்த 10 மனுஷங்கிட்ட கேட்டு தான் நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கிறீங்க. ஒன்று 10 மனுஷங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான விஷுவல் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், நம்ம குடும்பம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது? இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. கடன் வாங்கி பொருள் வாங்குறது ரொம்ப தப்பு. இப்போலாம் கிரெடிட் கார்டு ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றாங்க. வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள். இல்லைன்னா துணிவுன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை போய் பாருங்கள். அதில் லாஸ்ட் 15 நிமிஷம் தான் சப்ஜெக்ட். செம்ம சப்ஜெக்டு, பக்கா சப்ஜெக்ட். நான் யாருக்கும் ஃபேன்ஸ் கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். ஸோ கான்செப்ட், அந்த மூவியில் என்னென்னலாம் விஷயங்கள் வந்ததோ அது எல்லாம் என்னோடய ஃபோன் காலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய அத்தனை ஃபோன் காலை டைவெர்ட் பண்ணுறது விஷ்ணு சாய்கிட்ட. ஒரு நாளைக்கு 10-15 ஃபோன் கால்ஸ் பேங்க்லேருந்து வரும். உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் எலிஜிபிள் லோனுக்கு, உங்களுக்கு 1 lakh இஸ் எலிஜிபிள்,
உங்களுக்கு 30 lakhs இஸ் எலிஜிபிள் ஃபார் ஹோம் லோன். உங்களுக்கு காருக்கு எலிஜிபிள். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. நான் எல்லா பேங்க்குக்கும் எல்லா ஃபோன் காலுக்கும் நான் அக்செப்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி எனக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் வந்திருக்கும். ஒரு வீட்டுக்கு 30 லட்ச ரூபா லோன் கொடுக்குறான். நான் எதுக்கு மாதத்துக்கு 12-13,000 வாடகை கொடுத்துட்ருக்கணும்? இன்னொரு 10,000 சேர்த்து கட்டினா டியூ கட்டிட்டு போயிடலான்னு போயிருக்கலாமே. 15 வருஷம் 16 வருஷம் 18 வருஷம் அப்படின்னு. காருக்கு இஎம்ஐ ஓகே. சொந்த வீடு வாங்கினா கார் இல்லை. சொந்த வீடு இல்லைன்னா கார் இல்லாமல் போயிடும். கார் இருக்கணும். காருக்கு ஒரு 6 லட்சம் 7 லட்சம். சரி கார் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் பழசாக இருக்குமே, அதுக்கு என்னங்க பண்ணுறதுன்னா ஒரு பில்டிங் கட்டுறவர் அவர் சொல்கிறாரு, ஏங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் பொருள்லாம் நிறைய இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ராப்பில் போட்டுட்டு புதுசாக நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்கினார். புதுசாக கொண்டு வரணும், அதுக்கு துட்டு வேணுமானா? ஆமாங்க, அதுக்கு இஎம்ஐ போட்டுக்கோங்க. வீடு இஎம்ஐ, காரு இஎம்ஐ, வீட்டுக்கு வாங்குகிற பொருள் இஎம்ஐ. அப்போ எல்லாமே இஎம்ஐன்னு போனால் வருமானம் ஒரு இடத்துல லாக் ஆச்சுன்னா என்ன செய்வோம்? அப்போ புரியுதா? அப்போ 10 இடத்துல நம்ம கேட்டு அதில் ஒரு இடம் வேண்டான்னா கூட அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா யூஸிங்க. இது மாதிரி நிறைய கடந்து வந்திருக்கோம். ஏன் கடந்து வந்தேன்னா 5 வருஷமாக பட்டா அடி, அந்த அனுபவம் கற்றுக் கொடுக்குது. மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் போயிடாத. கடன் வாங்கினா ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். அதனால தான் நேற்று நைட்டு கூட நம்ம என்ன பேசியிருக்கோம்? கடனை பற்றி பேசியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய என்னுடைய கேரக்டராக நீங்கள் இருந்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, கதி கலங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட உதவிக்கு வரமாட்டான். நீங்கள் பாதாளத்தில் தொங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மனுஷனும் உங்கள் கூட பிறந்தவங்க கூட வரமாட்டாங்க. இது என்னுடைய அனுபவத்தை வச்சு சொன்னேன். அதுக்காக கூட பிறந்தவங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்ன உண்மையும் அது. அவங்களும் அந்த நிலையில் பாதாளத்தில் தொங்கிட்டு இருந்தாங்கன்னா நானும் போக மாட்டேன். ஆனால் இப்போ எப்படியோ எனக்கு தெரியாது. ஏன்னா நடந்தாதான் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்க பணத்தால் தேவை 5 லட்சம் ரூபாய் இருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஏது 5 லட்சம் ரூபாய்? எனக்கு பேங்க் டெபாசிட் அங்கங்கே ஒரு 50 ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னா நம்ம உதவி பண்ணலாம். நமக்கு இந்த மாதத்துக்கு உழைச்சாதான் இந்த மாதத்துக்கு உண்டான வீட்டு செலவு, அந்த செலவு, இந்த செலவு. அப்போ என்னால் பண்ண முடியாது. அப்போ நான் உங்ககிட்ட போயிட்டு இல்லை கடவுள் காப்பாற்றுவாருன்னா என்னை அடிக்க வந்துடுவாங்க. ஏண்டா 5 லட்ச ரூபா கொடுறான்னு கடவுள் காப்பாது, இங்கே வாங்கியாவது கொடுண்டா கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? நான் கேட்டேன், எங்கேயாவது கைமாத்தா வாங்கி கொடுங்கன்னு. அவன் வாங்கி கொடுத்துருவான், என்கிட்ட கொடுத்துருவான். நான் வாங்கி நல்ல பிள்ளை மாதிரி பேர் வாங்கிட்டு ஒரு 10 நாள் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அடுத்த 10 நாள் அவனுக்கு குடைச்சல் வரும். அவன் என்கிட்ட கேட்பான், இங்கே மறுபடியும் சண்டை வரும். ஒரு செயின் லிங்க் மாதிரி அது. அப்போ பட்ட அடி பட்ட வலி. அதுக்கு தான் வாழ்க்கை சிம்பிளாக வாழுங்க. யாரை சொல்கிறதையும் கேட்காதீங்க. ஒரு செவிட்டு தவளை மாதிரி இருங்க. செவிடர்கள் மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது இந்த இடத்துல. அப்போ தான் நம்மளுடைய வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்த முடியும். இல்லைன்னா 10 பேர் நம்மளை உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. உசுப்பு ஏற்றி என்னப்பா இன்னும் கார் வாங்கலையா, இன்னும் சொந்த வீடு வாங்கலையா, அது வாங்கலையா, இதை வாங்கலையா, இதெல்லாம். அப்போ காசு இருந்தால் வாங்கிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காசு இருந்தாலும் தேவைன்னா தான் வாங்கணும். இப்போ காசு இருக்க வாங்குறீங்க, நாளைக்கு காசு தேவை வித்துருவீங்களா? இதுதான் கணக்கு. இந்த கணக்கின்படி நீங்கள் வாழணும். உங்களுடைய சம்பாதிப்பு அப்படின்றது சேவிங்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். மனுஷனுடைய சூழ்நிலை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மாறலாம். ஓப்பனாக சொல்லணும்னா இது நெகட்டிவாகவும் தோணும், எப்படி வேணாலும் மாறலாம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு
அடிபட்டு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, யாராவது வருவாங்களா? ஆறுதல் சொல்வதற்கு வருவாங்க. ஆனால் நம்மளோட குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு கூட வர மாட்டாங்க. வரக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு உதவி யாரை எதிர்பார்க்குறோமோ அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கே சரியாக இருக்கு. அதுதான் ரியல் ஃபேக்டர். அப்போ என்ன பண்ணணும்? பணம் சேவிங்ஸில் எப்பயுமே வச்சுக்கிறது நமக்கு நல்லது. இந்த இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் என்னென்னமோ இருக்கு இல்லையா, நல்ல நல்ல விஷயத்துங்களாம் நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரும் போட்டுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் போட்டுக்கோங்க. ஒரு காய்ச்சல் தலைவலின்னா ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிஷன், 10,000 15,000 பில்லு. டாக்டருக்கு தான் தெரியும் நம்ம நல்லா இருக்கோமா நல்லா இல்லையான்னு. நம்ம நல்லா தான் உட்காந்துருப்போம். ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு நேட்டிவ் பிளேஸில் நான் காலேஜ் படிக்கும்போது அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு செயின் ஸ்மோக்கர், நிமோனியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பக்கத்தில் ஐசியூ வார்டு. அந்த ஐசியூ வார்டில் அங்கே இருக்கிற பேஷண்ட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கார். இது உண்மையான வார்த்தை. நீங்கள் சும்மா ஒரு பேச்சுக்காக பேசலை, உண்மையான வார்த்தை. ஐசியூ வார்டில் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, நான் அப்படி வர அந்த இடத்துல அந்த நர்ஸ் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் பரோட்டா சாப்பிட்டுட்ருக்காரு. நான் அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறேன், என்னங்க ஐசியூ வார்டில் பரோட்டா? ஆமாங்க. யாருங்க ஒரு பேஷண்ட் அட்டெண்டரான்னு கேட்குறேன். அட்டெண்டர் கூட அங்கே போகக்கூடாது. மெயினாக ஐசியூன்றது இட்ஸ் பக்கா சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் ஐசியூ எப்படி இருக்குன்னு. அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. அங்கே பரோட்டா சாப்பிட்டுட்ருக்காரு அண்ணாத்த. யார்? பேஷண்ட்டு. என்னம்மா பேஷண்ட்டு பரோட்டா சாப்பிட்டுட்ருக்காரு, நீங்கள் இன்னும் அட்மிஷன் பண்ணாமல் நார்மல் வார்டுக்கே கொண்டு வரலன்னா? இல்லைங்க, டாக்டர் சொன்னார் ஐசியூவில் தான் இருக்கணும். ஸோ பரோட்டா சாப்பிட்றாரு என்ன அப்படின்றதுக்கு அவர் எதை வேணாலும் சாப்பிட்லாங்க. அப்போ எதை வேணாலும் சாப்பிட்றதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? அட்லீஸ்ட் வார்டுக்காக வைக்க வேண்டியதானே? ஒரு பரோட்டாவும் குழம்பும் சாப்பிட்டா என்ன ஆகும் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு? புரிஞ்சுதா டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு? அதுக்காக நான் எல்லா டாக்டரையும் குறை சொல்லலை. டாக்டருங்க பாதி பேர் சுத்தமான மனிதர்கள். நிறைய டாக்டர்ஸை பார்க்குறோம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் கடவுள் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் நமக்கு இருந்தால் தானே. அப்போ அந்த வருமானம் வேணும் அப்படின்னா ஒரு 5,000 10,000 ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் போட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது எவ்வளோங்க ஆகுது? 1.5 லட்ச ரூபா ஆகுது. ஓகே, நமக்கு 5 லட்சம். ஓகே, யூ கேரி ஆன், அட்மிஷன் போடுங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது புத்திசாலித்தனமும் கூட. ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி வளர்த்திங்கன்னா 70 வயசானாலும் 80 வயசானாலும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இல்லை. இன்னமும் சில பேர் இருக்காங்க நம்ம அன்பே சாயில், இது வரைக்கும் காய்ச்சல் தலைவலிக்கு கூட ஹாஸ்பிட்டல் போகாத மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, 80 இயர்ஸ் ஆகுது, காலையில் வாக்கிங் போகிறாங்க. அவங்க ரெகுலர் ஒர்க்கை எந்த நல்ல விஷயத்தையும் அவங்க அவாய்ட் பண்ணுறதே இல்லை, ஒதுக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிறோமா? சுகர் ஏறுதா? சாப்பிடாமல் இருக்கிறதால தலை சுற்றுதா? பிபி ஏறுதா? உடம்புல சத்தே இல்லையா? ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுறோம்? ஒழுங்காக சாப்பிட்டா நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம்? ஒழுங்காக வீட்டில் ஒன்றும் சாப்பிடாமல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப் ஏற்றுறோமா? மாதத்துக்கு 3 நாள் ட்ரிப் ஏற்றுறோம். அடுத்த 10 நாள் தெளிவாக இருக்கும். அடுத்த 10 நாள் கண்டதை சாப்பிட்றோம். பஜ்ஜி போண்டா அது இது ஆயிலில் சுட்டது அத்தனையும் சாப்பிட்றோம். அந்த ஆயிலை நீங்கள் குடிக்கிறீங்க. ஒவ்வொரு வறுவல், ஒரு பஜ்ஜியாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை கடையில் செய்கிறதா இருக்கட்டும். சில பேர் சொல்லுங்கள், வீட்டில் சுட்டது தான். வீட்டில் சுட்டால் என்ன தண்ணியிலையா சொல்கிறீங்க? அப்போ என்ன ஆகுதுன்னா 10 நிமிஷம் சாப்பிட்றோம்,
எது வரைக்கும் இருக்குது? நாக்கு தொண்டை வரைக்கும் தான். தொண்டைக்கு கீழே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிற்கிறோம். 10 நாள் கஷ்டப்படுறோம். 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 10 நாள் கஷ்டப்படுறோம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட நமக்கு என்னென்ன உடம்புக்கு செட் ஆகுமோ, எது ஆரோக்கியம் தருமோ அதை சாப்பிடணும். கல்யாணத்துக்கு ஃபுல்லாக கட்டுன்னு கட்டிட்டு அடுத்த நாள் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட். மற்றவங்களுக்குலாம் வராது, ஏன் உங்களுக்கு வருது? நீங்கள் மாற்றி சாப்பிட்றீங்க. ஃபேக்ட்டு சொல்கிறேன். காஃபி குடித்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. காஃபிக்கும் ஐஸ்கிரீமுக்கும் 7ஆம் பொருத்தம். இது வேறு கெமிக்கல் கண்டென்ட், அது வேறு கெமிக்கல் கண்டென்ட். சாப்பிட்டா என்ன ஆகும்? இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்னொரு கொடுமை என்னென்னா, காஃபி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல அதை சாப்பிட்டுட்டு அந்த ஆளுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட். நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர். ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிங்கிளாக இருக்கணும். எதிருமா இருக்கக்கூடாது. ஒரு கூலிங்கை சாப்பிட்டுட்டு உடனே, தயவு செய்து சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. தேவையானதை மட்டும் கவனத்தை செலுத்துனீங்கன்னா ஹாப்பியாக வாழ்வீங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே